அவருடைய குற்றத்துக்கு நான் தலை வணங்குறேன். நான் எடுத்து தப்புன்னா என்னுடைய இவ்வளவு பணத்தை நம்ம செலவு பண்ணி கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியாது சொன்னல எவ்வளவு பணம் செலவாயிருக்கும்னு சொல்லிட்டு இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி அந்த பணத்தை செலவு பண்ணியும் புரோகிதம் இல்லாம போகாது. இது 4 பேர் பயனுள்ளதா இருக்கும். இது கட்சியிலிருந்து 10 பைசா நான் வாங்கல. நல்லா தெரியுங்க, கட்சியிலிருந்து யாருக்கிட்டையும் இதுவரை நான் அதிமுக சேர்ந்ததிலிருந்து அம்மா தொடர்ந்து நான் சந்தித்த எலெக்ஷன் தேர்தல் 2011 இருக்கட்டும், 2016, 2021, 2026 4 சட்டமன்ற தேர்தல் கட்சி பணத்தை ஒரு பைசா கூட நான் கை நீட்டி வாங்கினதில்லை. என் அப்பா அதிமுக நான் சேர்ந்தனா அன்னைக்கு என்னுடைய சொந்த பணத்தை சொந்த உழைப்பில் சம்பாதித்த எதுவுமே கட்சி பணத்துக்கு ஒரு பைசா கூட கை வச்சிருக்கிறார். இதெல்லாம் கண்ணீர் விளக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். ஏன்னா இது அடுத்து மாவட்ட செயலாளர் வரப்படுறாரு. மாவட்ட செயலாளர் நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த கட்சிகளுக்கு நமக்கு ரொம்ப அவசியம், அதையும் பார்க்கணும். என்னுடைய சூழ்நிலை நான் எடுத்த முடிவு என்ன பொறுத்தவரை என்னுடைய மனசாட்சி பொறுத்தவரை எனக்கு 4 பேருக்கு உதவி பண்ணணும். என் பணத்தை இவ்வளவு செலவு பண்ணி நம்ம புரோஜிகமாக போயிருக்கிறோம். இவ்வளவும் எதுக்குமே துறையில்லாம நம்ம யாருக்குமே துறையில்லாம போகிறது. அதனால அடுத்த நம்ம தேர்தல் நிற்கிறதுக்காக எந்த விருப்பமும் இல்லை. அடுத்த தேர்தல் பற்றி நான் எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. இருக்கிறத இந்த நேரத்துல இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு பயன்படுத்த முடியுமா, இதெல்லாம் உங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்குமா, அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுனால இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஒண்ணுமே இல்லை, அதிமுக சார்பா நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் சொல்லியிருக்கிறோம். அவங்க அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க கொடுக்காத போறாங்க, அதை பற்றி கவலை இல்லை. அவங்க கொடுக்குறாங்க கொடுக்க தெரியாது, நம்முடைய வரலாறு அவங்களுக்கு தெரியும். நம்ம எப்படி வந்தோம், எப்படி கட்சியில் இருக்கிறோம், எப்படி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோம், எப்படி கட்சி நடக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி நடக்கும் தெரியும். அது அவங்க பதவி கொடுக்குறாங்க கொடுக்கறதுன்னு அது அவங்களுடைய விருப்பம். அது அவங்களுக்காக போகணும். நம்மளை பொறுத்த மட்டும் நீங்க எந்த நேரம்னாலும் எப்பனாலும் என்னை சந்திக்கலாம். எப்போ முன்ன காலமே எல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி உதவி வேண்டாலும் நான் எப்படி முன்ன மாதிரி உங்கள்கிட்ட இருக்கணும் அதே மாதிரி தான் இருப்பேன். உங்களுக்கு எல்லா உதவி வேணுமோ இந்த நாட்டெலாம் நீங்கள் என்னை உடம்பு. ஏன்னா எங்கிட்ட எம்எல்ஏ பதவி ஒன்று இருக்குது, அதனால் அது கொஞ்சம் மரியாதை இருக்கும். அரசாங்கத்தில் அதிகாரிகள் மதிப்பான். அதனால் அதுக்கு அந்த பதவியை பயன்படுத்தி உங்களுக்கு யாருக்கெல்லாம் நான் என்னுடைய பதவி உங்களுக்கு தேவைப்படுதோ, உங்களுக்கு இந்த பதவினால ஏதாச்சும் உங்களுக்கு வேலை கட்டணும்னா கண்டிப்பாக என்னை நீங்கள் நாடலாம். பழைய மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருப்பேன். எப்பவுமே உங்களுக்கு துணையாக இருப்பேன். இந்த இயக்கத்துக்கு துணையாக இருப்பேன். நமக்கு பொறுத்தவரை நமக்கு பொதுச் செயலாளர் யார்? எடப்பாடியாக தான் பொதுச் செயலாளர். ஆனால் எடப்பாடி பிரச்சனைனால எங்களுக்கு கருத்து வேறுபாடு இல்லை. எல்லாம் போவோம், அவர் பின்னாடி தான் நிற்கிறோம், அவர் தான் பொதுச்செயலாளர் சொல்கிறோம், அவர் கூட தான் நிற்கிறோம். ஆனால் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளால நெருப்புல குதியும் போது தான் நம்மளால ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை. இதெல்லாம் நீ புரிஞ்சு நிற்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன இதுன்னு, ஏன்னா நாங்கள்லாம் பாண்டிச்சேரியில் போய் இருந்தோம். அதெல்லாம் புரிய உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா கூட அதெல்லாம் எப்படி ஆச்சு என்னன்னு தெரியும். நம்ம எல்லாம் ஒரே கோரிக்கை, நம்ம கேட்ட கோரிக்கை வெளியேந்து ஆதரவு கொடுத்துருக்கான்னு சொன்னோம். நான் எங்கேயும் பேசல, என் பாட்டுக்கு மூலையில் உட்காந்துட்டேன். பேசுறது முன்னணி தலைவர்கள் தான் எல்லாமே. முன்னணி தலைவர்கள் பேசுவாங்க, என்ன இவங்கெல்லாம் சொல்றாங்க, புதுச்சேரி என்ன சொல்றாங்க, காதல் வாங்கினேன். என்ன நீங்க இவங்கெல்லாம் சொல்றாங்க, எது நியாயம் எது தப்புன்னு பின்னாடி லைன்ல தான் உட்காந்து பார்த்துருப்பீங்க. பின்னாடி லைன்ல உட்காந்து எல்லாத்தையும் நான் மனசுல பதிவு வச்சு எப்படி பண்ணா சரியா இருக்கும் அப்படின்லாம் நான் முடிவெடுக்கிறத நான் எதனா சண்டை நம்ம தெரிவிக்கிறதெல்லாம் நம்ம என்னைக்கு சண்டை போட்டுருக்கோம். அதான் அந்த முடிவுலாம் ஒன்றுமே போல வெளியிலிருந்து ஆதரவு பண்ணணும். அதுக்கு மட்டும் மற்ற அமைச்சர்கள் கொடுக்குறாங்க. அதனால நம்ம அதுக்கு போய் சேர்ந்தா நம்ம உள்ளாட்சி தேர்தல் நம்ம கொஞ்சம் பேர் ஜெயிக்கலாம், அடுத்து சட்டமன்றத்துக்கு அழைச்சி போகலாம். இதெல்லாம் போய் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய காலங்களில் தான் நம்ம 3வது மணி இருக்கோம். அடுத்த காலங்களை பார்க்கும்போது எல்லாம் நம்ம எடுக்கிற கட்சி எடுக்கிற பூரா போய் எம்எல்ஏ ஆகிட்டே இருக்கிறோம். அப்போ அமைதியாக இருக்கும். அப்போ அங்கே அமைதியாக இருக்கும், அமைதியாக இருக்கும். இது நம்ம எடுக்கிற பூரா போயிட்டு அதுக்கு என்னவோ தெரியல. நம்ம எந்த காரணம் நம்ம எடுக்கிறது தப்பா இல்லை ரைட்டான்னு தெரியல. எடுத்தவங்க பூரா பேரும் போயிட்டு எல்லாமே போயிட்டு எம்எல்ஏவோ அமைச்சரோ எல்லா கட்சியுமே
இதெல்லாம் போயிட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போயிட்டு அவன் நம்ம யாரோ எடுக்கணும் அவன் சேர்த்துறான், அவன் யாரையும் நீக்க மாட்டேங்கிறான். மற்ற கட்சியில அவன் சேர்த்து நேக்கிறான், அவன் நீக்கினே இருக்கிறோம். இப்படிதான் சூழ்நிலை போயின்னு இருக்குது. இதெல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை பாருங்க. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய மாவட்டம் இவ்வளவு பேர் எடுத்திருக்கோம். இதுக்கு மேல எப்படி இருக்கு கட்சி? நம்ம எடுத்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து சொந்த செலவு பண்ணி கட்சி வளர்த்தவங்க தான். எல்லாம் பெரிய ஜாமான் தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.